நம் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து உடைய தேவன் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லேலுயா. வாழ்க்கையிலே அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. லேலுயா. வசனம் எப்படியாக யோபு எழுதி வைத்திருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். லேலுயா. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீரே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர் நினைத்தது எல்லாம் ஆண்டவரே தடைப்படாமல் முடிக்க எங்களே நாங்கள் அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்வோமா? அல்லேலூயா. சகலமும் செய்ய வல்லவர். தேவனே, உமக்கொப்பான தேவன் யார்?
பிதாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம். சங்கீதம் 37:5 எப்படியாக உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இந்த காலையிலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், உன் வழியை எனக்கு ஒப்புவித்திரு. ஆண்டவரே, எங்களுடைய வழியை ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மேல் நாங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் காரியத்தை எல்லாம் வாய்க்கை செய்யுங்க என்று கேட்போமா? எத்தனை பேருக்கு வேணும் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணணும், கர்த்தர் வாய்க்க பண்ணணும் என்று எத்தனை பேருக்கு வேணும் என்று விரும்புகிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. உம்மையே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, வாழ்வே வலியே உம்மை வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வலியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, நாங்கள் உம்மைத்தானே நம்பியுள்ளேன். விசுவாசத்தோடு நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உங்களை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனே, எங்கள் கரங்களை பிடித்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வழிகளிலே எங்களுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே, நீர் ஒருவரே பலி
ஆண்டவரே. நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லினவரே, என்று சொல்லி இருக்கிறவரே, உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். மீகா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த வார்த்தையை வாசிக்கலாமே. சகல ஜனங்களும் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இந்த மைய கருத்தை அடிப்படையாக கொண்டு சிறு குழந்தைகள் நம் நடுவிலே பாடினதை நாம் கேட்டோம். ஆசிரியர்கள் குறு நாடகம் மூலமாக கர்த்தருடைய நாமத்திலே நடப்போம் என்று ஒரு குடும்பமும், கர்த்தருடைய நாமத்திலே நடப்போம் என்று நினைத்து கொண்டு உலக காரியங்களிலே மிகவும் அதிக வாஞ்சையுடன் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளுகிற மற்ற ஒரு குடும்பத்தையும் நாம் பார்த்தோம். இந்த காலை வேளையிலே தீர்க்கதரிசி மீகா சொல்லுகிற வார்த்தையின் அடிப்படையிலே நம் ஒவ்வொருவருடைய ஜீவியமும் எப்படி காணப்படுகிறது என்பதை சற்று நாம் வேத வசன வெளிச்சத்திலே நாம் தியானித்து பார்க்கும் பொழுது, நாம் தேவனை அறிந்திருக்கிறோம், தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய செயல்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய வார்த்தைகளை சற்று நாம் உற்று பார்ப்போமேயானால் கர்த்தருடைய ஆதங்கத்தை தான் வேதத்திலே நாம் பார்க்க முடிகிறது. சகரியா 10ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் அங்கே நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார். நான் உங்களை பலப்படுத்துவேன், என்னுடைய நாமத்திலே நீங்கள் நடப்பீர்கள் என்று கர்த்தரே சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய நாமத்திலே நடப்பதற்கு கர்த்தருடைய பலம் நமக்கு ரொம்ப தேவை. அவருடைய பலம் நமக்கு இல்லாத பட்சத்திலே அவருடைய நாமத்திலே நாம் நடப்பது மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருக்கும். வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை குறித்து கூட ஒரு சில யூதர்கள் சொல்லுகிறார்கள், இது கடின உபதேசம், யார் கேட்பாங்க, இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்று அவரை விட்டு தூரம் போகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடனே கூட இருந்த சீடர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விடுறதற்கு உங்களுக்கும் மனசு இருக்குதோ, போறீங்களோ என்னை விட்டுட்டு? மிகவும் மனக்குறையோடு கேட்கிறார். அப்பொழுது அந்த சீடர்களிலே ஒருவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நாம் ஆராதனையிலே அந்த கருத்தின் அடிப்படையிலே ஒரு பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்தோம். உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? நாங்கள் யார்கிட்ட போவோம்? இந்த உலகத்திலே உம்மை தவிர எங்களுக்கு நோ அதர் டிசையர், வேறு விருப்பம் எங்களுக்கு இல்லைப்பா. அப்பொழுது கர்த்தர் அவர்களை வரவேற்கிறார். ஏன் இந்த கடின உபதேசம் என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் அந்த பலம் இல்லாததினாலே, பலவீனப்பட்ட கிறிஸ்தவர்களாய் யூதர்களாய் அவர்கள் காணப்படுகிறதுனாலே கிறிஸ்துவின் உபதேசம் சுவிசேஷம் கடைப்பிடிப்பதற்கு மிகவும் கடினமானது ஒன்றாக தோன்றுகிறது. அவர்களுக்கு அது மனதிலே ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறது. அதே உபதேசத்தை அதே மக்கள்தான் அடுத்த பகுதியினர் கேட்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை விட்டால் எங்கே போவோம்? உங்ககிட்ட தான் ஜீவன் தரக்கூடிய வார்த்தை இருக்குது, அதனால் நாங்கள் உங்களை விட்டு போக மாட்டோம்.
அதுதான் கர்த்தருடைய நாமத்திலே நடப்பது. கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடப்பதற்கு நம்முடைய சுய பலம் நமக்கு ஒரு பொழுதும் உதவி செய்யாது. நான் நடப்பேன், பைபிள் வாசிக்கிறது தானே, ஜெபிக்கிறது தானே, இதில் என்ன கஷ்டம்? அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அப்படித்தானே நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் சற்று நம்முடைய ஜீவியத்தை திரும்பி பார்த்தால் அந்த வேத வாசிப்பும் ஜெபமும் நமக்கு ஒரு எட்டா கனியாகத்தான் காட்சியளிக்கும். ஏதோ ஒரு நாள் நமக்கு போனால் போகுது, இன்னைக்கு பைபிள் வாசிப்போம் நினைத்து எடுப்போம், அப்பொழுதுதான் அலைபேசி நம்மை அழைக்கும். ஐயோ, என்றைக்குமே கால் பண்ணாதவங்க பேசுகிறாங்க, நான் வந்து வசனம் வாசித்து கொள்ளுகிறேன். அப்படியே நம்முடைய நிகழ்வுகள் பின்னாலே அந்த வேத வசனத்தை தள்ளி விடுகிறதை பார்க்க முடிகிறது. வாசிக்கலாமே, ஏசாயா 26:8 பார்க்கிறோம். அந்த பலத்தை நாம் எங்கே நாம் பெற்றுக்கொள்ளுவது? கர்த்தருடைய நாமத்தையும் வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. How to receive this kind of strength from the hands of God? கர்த்தருடைய கரங்களிலிருந்து இந்த பலத்தை எப்படி பெற்றுக்கொள்ளுவது? அவருடைய நாமம், அவரை நினைக்கிற அந்த நினைவு நமக்கு அந்த பலத்தை கூட்டி கொடுக்குமே தவிர ஒரு பொழுதும் குறைப்பதில்லை. நீங்கள் அவருடைய உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தையும் அவரை குறித்த நினைவும் தொடர்ந்து மினிட் பை மினிட், செகண்ட் பை செகண்ட், ஸ்டெப் பை ஸ்டெப் நம்முடைய வாழ்விலே காணப்படுமேயானால் கண்டிப்பாக வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிற காரியம் என்ன என்றால், தேவனுடைய கரங்களிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பலம் இருந்தால் கண்டிப்பாக அவருடைய அந்த நியாய தீர்ப்புகளுக்கு நம்முடைய உள்ளம் ஆசையோடு காத்திருக்கும். ஏனென்றால் அவருடைய வார்த்தையாகிய வெளிச்சம், அவரே சொல்கிறாரு, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் வெளிச்சத்திலே தான் என்ன செய்வான்? நடப்பான். அவன் இருளிலே நடப்பது அவனுக்கு இயலாத காரியம். ஏனென்றால் நான் தான் வெளிச்சம். வெளிச்சமே அவன் கூட இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் எப்படி இருட்டு வரும்? சவாலிடுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக இடங்களிலே நாம் இருளான பாதை வழியாக தானே சென்று கொண்டிருக்கிறோம். இருட்டு என்னை தவிக்க விடுகிறதே, சோர்ந்து போய் விடுகிறோம், அதைரியப்பட்டு விடுகிறோம், உடனே வேதம் வாசிப்பதை மறந்து விடுகிறோம். அந்த சகோதரன் அதைத்தான் செய்கிறார். அந்த குடும்பத்திலே பார்த்தோம், அவங்க வேதத்தை கையில் வைத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயத்திலும் அவர்கள் மனதிலும் அந்த வார்த்தை இருப்பதாக அவர்களுடைய செயல்பாடுகள் காண்பிக்கவில்லையே. அதை தான் கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய நாமத்திலே நீ நடக்கும் பொழுது, இயேசுவின் நாமத்திலே நாம் நடக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு எது கிடைக்கிறது? பலம் கிடைக்கிறது. அந்த பலம் நமக்கு எதை கொண்டு வருகிறது? சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் சந்தோஷமாக இல்லை, வெளிப்படையாக தான் சிரிக்கிறேன், உள்ளத்திற்குள்ளே நான் கவலைப்படுகிறேன், வேதனையோடு தான் இருக்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தர் அப்படியாய் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்பொழுது? என் நாமத்திலே நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது. நாம் எப்படி கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுகிறோமா இல்லையா என்பதை வேத வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கலாம். பாருங்க, வாசிக்கலாம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்கலாமே. எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்த பிறகு 9ஆம் வசனத்திற்கு வரலாம். எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்று பாருங்க. கர்த்தர் கேட்கிறார், மனிதன் கேட்கல, தீர்க்கதரிசி கேட்கல. எந்த ஜாதியாவது, நீங்கள் கவனித்து பாருங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்நிய தேவர்களை வணங்குகிற பிள்ளைகளை சற்று கூர்ந்து பாருங்க. அவங்க யாராவது தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டா? ஆனால் என் ஜனங்களோ, என் நாமத்தை அறிந்திருக்கிறேன் சொல்லுகிற நீங்கள் வீணானவைகளுக்காக மகிமையை மாற்றினார்கள். ஆமாம், அழிந்து போகிற காரியங்கள். இது 1 lakh தான், இது 50,000 தான், இது சீப்பு தான்.
நாம் உலக பொருட்களிலே நம்முடைய மனதை என்ன செய்து விடுகிறோம்? பதித்து விடுகிறோம். வீணானவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வீணானவைகளுக்காக அப்போ அது தேவையில்லையா? அப்படி அல்ல, அது தேவைதான். உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். நமக்கு எது தேவையோ அதை கர்த்தர் கண்டிப்பாக தருவார். இங்கே இருக்கிற அநேக பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு கெட்ட பொருளை கொடுத்து வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு கஷ்டம் தெரியும், அப்படியா சொல்லுவீங்க? இல்லை, அப்படி சொல்ல மாட்டீங்க. நான் அனுபவிக்காததை என் பிள்ளையாவது அனுபவிக்கட்டும். அந்த உணர்வு தானே ஒவ்வொரு பெற்றோரையும், அது தாயாகட்டும் தகப்பனாகட்டும், அவர்கள் உள்ளத்திலே அந்த சிந்தனை தான் இருக்கும். நான் தான் கஷ்டத்தில் வளர்ந்தேன், நான் தான் படிப்பு எனக்கு கிடைக்கல, ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல, ஆனால் என் பிள்ளைகளுக்கு தரமான பள்ளியிலே சேர்ப்பேன், நல்லா படிக்கட்டும். பிள்ளைய பார்த்து சொல்லுவோம், எவ்வளோ படிக்கிறையோ படி, நான் கஷ்டப்பட்டாவது உனக்கு என்ன பண்ணுவேன்? உன்னைய படிக்க வைப்பேன். உன் வேலை என்னது? படிக்கிற வேலை தான். அப்படி சொல்லுகிற பெற்றோர் நியாயம்தான். ஆனால் அதுக்காக நாம் தேவனுடைய மகிமையை என்ன செய்து விடக்கூடாது? அந்த உலக பொருள்களுக்கு ஈடாக கொண்டு வந்து விடக்கூடாது. அதை தான் கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை அவர்கள் என்ன செஞ்சாங்க? மாற்றிட்டாங்க. மகிமை இருக்குது, ஆனால் அழிந்து போகிற அநித்தியமான காரியங்களுக்காக. பாருங்க, பைபிளுக்குள்ளே வச்சிருக்கிற ஸ்பூனை பாஸ்டர் ஐயா கண்டுபிடிக்க சொல்கிறார். பைபிளை படிங்க அப்படிங்கிறார். அவங்க அடுத்த செகண்டே அந்த பைபிள் படிக்கிற அனுபவம் இருந்ததுன்னா அந்த ஸ்பூனை குறித்து ஒரு அநியாயமாய் ஊழியனை குற்றப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்காதல்லவா? நாம் சற்று தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்களை தான் அவர்கள் நமக்கு காண்பிக்கிறார்கள். நாம் இங்கே வேதத்திற்கு, வேத வசனத்திற்கு எந்த அளவிற்கு கனத்தை கொடுக்கிறோம்? அழிந்து போகிற வீணானவைகளுக்காக வேதத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். அழிந்து போகிற வீணான காரியங்களுக்காக நம்முடைய மகிமையை மாற்றி விடுகிறோம். இன்னொரு இடத்துல 9வது வசனத்துல ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்கு முந்தைய வசனத்தை வரலாம். கர்த்தர் எங்கே என்று ஆசாரியர்கள் சொல்லாமல். நாமெல்லாம் யாருங்க? ஆசாரியர்களும் ராஜாக்களும் நாங்களேன் பாடுகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே கர்த்தர் எங்கே அப்படிங்கிறத நாம் நம்முடைய சந்ததியினருக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? பிள்ளை தூங்குது, தூங்கட்டும். ஆனால் அதே பிள்ளையை பள்ளிக்கு என்ன செய்கிறோம்? தட்டி எழுப்பி விடுகிறோம். போ, எழுந்துரு. அந்த பிள்ளை சொல்லுவோம், நான் ரொம்ப பலவீனமாக இருக்கிறேன், கிளம்பு. வீணானவைகளுக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறது தப்பு இல்லை, நான் படிப்புக்கு எதிராளி இல்லை. வீணானவைகளுக்காக நம்முடைய பிள்ளைகளை மகிமையை மாற்றி விடுகிறோம். எங்கே கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எல்லாம் உலக காரியங்களுக்கு கொடுக்கிறோம். கர்த்தர் சொல்றார் பாருங்க, ஆசாரியர்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்கேன்னு சொல்லி கொடுக்க வேண்டும். இளம் பருவத்திலே அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது முதிர் பருவத்திலே அவங்க கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டாங்க? விட்டுவிட மாட்டார்கள். அதற்குத்தான் சிறுவர் ஊழியம். சிறுவர் ஊழியம் மாபெரும் மகத்தான உன்னதமான ஒரு ஊழியம். இந்த பிள்ளைகள் நடுவில் இந்த பிள்ளைங்க பாடும்போது ரியலாக ஐ கிரைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் லார்ட். இந்த 4 பிள்ளைகளும் இந்த குழந்தை பருவத்திலே பாடுகிறார்கள். இவர்கள் வாலிப பருவத்திலே பாடுவாங்களா? என்னுடைய நினைவலைகள் அவங்க வாலிப பிராயத்துக்கு போனது. இதே குழந்தைகளை நம்ம பாடுன்னு சொன்னால் போ அப்படின்னு சொல்லும். அப்படி என்றால் ஆசாரியர்களாகிய பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் எங்கே என்று சொல்லி கொடுக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஆதங்கம். பாருங்க, வேதத்தை போதிக்கிறவர்கள் என்னை அறியாமலும் போதிக்கிறவர்களுக்கே என்ன தெரியலையேன்றார். பாருங்க, வேத வசனத்தை போதிக்கிறீங்க, ஆனால் அந்த போதனை முதல்ல உங்களுக்கு தான் தேவை, இன்க்ளூடிங் மைசெல்ஃப். நாம் எல்லாரும் மற்றவர்களுக்கு போதிப்பதிலே எளிதிலே நாம் அதை செயல்படுத்துவோம். ஆனால் நமக்கு போதனை வரும் பொழுது பார்த்துக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை, அது இந்த பருவம் அப்படித்தான், அது யாருமே பார்க்கல, நான் செய்கிற தப்ப ஒருத்தரும் பார்க்கல, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்.
ஆண்டவர் சொல்றாரு, இப்படியெல்லாம் ஒரு சிந்தனையிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமே, ஆனால் நீ என்னை அறிகிற அறிவின்படி வளரலையே என்பதுதான் கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த வேதனையான கூற்று. என்னை அறியாமலும் இருந்து எனக்கு என்ன செய்கிறாங்க? துரோகம் பண்ணுகிறார்கள். துரோகமா அவங்களுடைய வாழ்க்கை ஒன்றும் வார்த்தை ஒன்றுமாக காணப்படுகிறதே. பாருங்க, தீர்க்கதரிசிகள் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி நாம் அந்த பகுதிக்கு போயிட மாட்டோம். பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டோம். ஆனால் வீணானவைகளை பின்பற்றுகிற பயங்கர ஆபத்து நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த கடைசி விளிம்பிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமியிலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகையை பறைசாற்றி கொண்டிருக்கிறதே. நாம் இன்னும் கர்த்தருடைய நாமத்திலே நடப்பதற்கு முயற்சிக்க கூட இல்லையே. வீணானவைகளை ஆசாரியர்கள், ராஜாக்கள், மேய்ப்பர்கள் நாங்களே என்று சொல்லுகிற நீங்கள் என்னை அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லையே. என்னுடைய காரியங்களை பின்பற்ற வேண்டிய நீங்கள் வீணானவைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறீர்களே. இப்படி கர்த்தர் நம்மை குறித்து ஆதங்கப்படுவார் என்றால், இந்த காலை வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, சகோதரி, அந்த கர்த்தருக்கு நம்முடைய பதில் என்ன? நான் கர்த்தருடைய நாமத்திலே நடப்பேன். இப்படி நாம் கர்த்தருக்கு சொல்லுவோமா? மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு விசையாக கூட வாசிக்கலாமே. சகல ஜனங்களும் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். அந்த தங்கள் தேவனுடைய நாமம் அப்படி சொல்லும் பொழுது சிலருக்கு யெகோவா ரஃபாவாக, சிலருக்கு யெகோவா நிசியாக, சிலருக்கு யெகோவா ஷாலோமாக, சிலருக்கு யெகோவா ஈரேயாக கர்த்தர் எல்லாம் என் வாழ்க்கையிலே பார்த்து கொள்ளுவார். அவருடைய அந்த கேரக்டரை அடிப்படையாக கொண்டு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து சொல்லுகிறோம், நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை cleave unto his name, கர்த்தருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டு, இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒருவேளை இந்த மாதம் இந்த ஆண்டு முடிகிறது வரைக்கும் அல்ல, நான் உயிருள்ள நாட்களில் எல்லாம் ஃபாரெவர் அண்ட் ஃபாரெவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். இதை நாம் கர்த்தருக்கு நேராக சொல்லுவோமே. ஆண்டவரே, நாங்கள் நடப்போம். ஆண்டவரே, நாங்கள் வீணானவைகளுக்காக எங்கள் மகிமையை மாற்றிவிட மாட்டோம். வீணானவைகளை நாங்கள் பின்பற்றுவது இல்லை. ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களுக்கு யார் உண்டு? உம்மை தவிர வேறு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களுக்கு உண்டு, கர்த்தருடைய பலம் உங்களுக்கு உண்டு. கர்த்தரிடத்தில் வருகிற ஜீவ சம்பந்தப்பட்ட அத்தனை காரியங்களும், ஜீவ தண்ணி, ஜீவ அப்பம், ஜீவ வார்த்தை அனைத்தும் நமக்கு தாராளமாக ஏராளமாக கிடைக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. வேதத்திலே பார்க்கிறோம், தாவீது என்கிற ஒரு 17 வயது சிறுவன் அங்கே கர்த்தருடைய நாமத்திலே அவன் நடந்து கொள்ளுகிறதை நாம் வேதத்திலே வாசித்து அறிய முடிகிறது. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திற்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம் என்றால், அவன் அழகாக தன்னுடைய எதிராளியை பார்த்து சொல்லுகிறான். வாசிக்கலாம். தாவீது அந்த பெலிஸ்தனை, கோலியாத்தை நோக்கி, பட்டயத்தோடும் நீ சகல விதமான ஆயுத வர்க்கத்தோடும் வருகிறாய். பட்டயம், ஈட்டி, கேடகம் என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்கிட்ட என்ன இருக்கு? the name of the Lord, கர்த்தருடைய நாமம் இருக்கிறது. அவன் அழகா சொல்றான் பாருங்க. நானும் சொல்லல, நான் சொல்லல, நானோ, நீ உன்னுடைய ஆயுத வர்க்கம் ஒரு வகையாக இருக்கலாம்,
ஆனால் என்கிட்ட இருக்கிற ஆயுதம் உன் பார்வையில் மைனாரிட்டியாக இருக்கலாம், ஆனால் அது பலமுள்ள ஆயுதம். அந்த பலமுள்ள ஆயுதம் எது என்பதை தாவீது சொல்லுகிறான் பாருங்க. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே, கர்த்தரின் நாமத்திலே நாம் நடந்து கொள்ளும் பொழுது, கர்த்தரின் நாமத்திலே எதிராளியை பார்த்து நம்ம தைரியமா சொல்லலாம், நான் வருகிறேன். ஐயோ பயமா இருக்கு, கோலியாத்து நான் உயரம், நான் இப்போ வெட்டுக்கிளியை போல இருக்கிறேனே, கோலியாத்து எவ்வளவு ஆயுதங்களை அணிந்திருக்கிறான், என் கையில் 10 விரல் தானே இருக்கிறது. அப்படி தாவீது சொல்லவில்லை. கர்த்தருடைய அந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர்? சேனைகளின் கர்த்தர். சேனையின் கர்த்தர் இல்லை, சேனை என்றால் படை. கெருபீன்கள், சேராபீன்கள், தூதர்கள் 1000 10,000 இவர்களோடு சேர்ந்து பூமியிலே வாழ்ந்து தேவனுடைய மகிமைக்குள் பிரவேசித்திருக்கிற பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் சேனை. சேனைகளின் கர்த்தருடைய நாமம் என்கிற ஒரு பெரிய ஆயுதம் என் கையில் இருக்குது. அதனுடைய ரிவார்டு நம்ம எல்லாரும் அறிவோம். அங்கே ஆயுத வர்க்கத்தோடு இருந்தவன் மடிந்து போனான். கர்த்தருடைய நாமத்திலே நான் வருகிறேன் என்று சொன்னவன் எதிராளியினுடைய ஆயுதத்தை எடுத்தே அவன் தலையை வாங்கி போடுகிறான். இதுவன்றோ ஜெயம்? இதுவன்றோ கர்த்தருடைய நாமத்திலே நடக்கிற அனுபவம்? நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நாம் உடனே கோலியாத்துகளை பார்த்து அப்படியே மிரண்டு போய் விடுகிறோம். கோலியாத்து வர்றான், பயமா இருக்கு, ஐயோ கோலியாத்து சகல ஆயுதத்தோடு இருக்கிறான், என்கிட்ட எதுவுமே இல்லை. நம்மிடத்தில் இருக்கிற இல்லாததை சொல்லிக்கொண்டே நாம் என்ன செய்கிறோம்? கோலியாத்தை பார்த்து நடுங்குகிறோம். ஆனால் தாவீது என்கிற 17 வயது சிறுவன், இன்றைய 17 வயது பிள்ளைகளுக்கு அன்றைய தாவீது ஒரு முன்மாதிரி தானே. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிரிட்டு வருகிற கோலியாத்துகளை கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தரின் சன்னிதானத்தில் இருந்து சவாலாய் சொல்லுகிறேன், கோலியாத்துகளை எளிதில் வீழ்த்த முடியும். நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுன்ற அவசியமே கிடையாது. எளிதிலே கோலியாத்தை, பெலிஸ்தனை பார்த்து நீங்கள் சொல்லலாம், கோலியாத்தை பார்த்து நம்ம சொல்லலாம், நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். அந்த கர்த்தருடைய நாமம் நமக்குள்ளாக இருக்கிற பயத்தை அகற்றிவிட்டு பதிலாக தைரியத்தை கொடுக்கிறது. நமக்குள் இருக்கிற வேவரிங், அப்படியே தடுமாறி போய் கொண்டிருக்கிறோமே, அதை அகற்றிவிட்டு சாபர் மைண்ட், தெளிந்த புத்தியை நமக்கு அந்த கர்த்தருடைய நாமம் கொடுக்கிறதே. அதனால தான் சாலமோன் அழகாக சொல்லுகிறான், நீதிமான் அந்த கர்த்தருடைய நாமத்துக்கு உள்ளே ஓடி, நடந்தில்ல ஓடிரணும். இன்றைய காலகட்டத்திலே அநேக நோய் கிருமிகளின் பெயர்களை தான் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ சொல்கிறாங்க, நிறைய அந்த வெப்ப அலையின் மிகுதியினாலே நோய் கிருமிகள் பரவுகிறது, பறவை காய்ச்சல்ன்றாங்க, என்னென்னமோ பேரெல்லாம் சொல்கிறாங்க. அத்தனைக்கும் கர்த்தர் அவருடைய நாமத்திற்குள்ளே நம் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை வைத்திருக்கிறார், ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறார், பலத்தை வைத்திருக்கிறார். நாம் அனுபவிக்க வேண்டும் தானே, நாம் தான் ஓட வேண்டும். கர்த்தருடைய நாம பலத்த துருகம், அதற்கு உள்ளே நீதிமான் என்ன செய்வான்? ஓடி அவன் அப்படியே பலவீனப்பட்டு மடிந்து விடுவான். உங்க வேதத்தில் அப்படி எழுதப்பட்டு இருக்கிறதோ? அதுக்குள்ளே ஓடிட்டாலே அவனுக்கு என்னதான் கிடைக்கும்? சுகம். இந்த காலை வேளையிலே ஒருவேளை காணொலியிலே கேட்டுக்கொண்டிருக்கலாம், சகோதரா சகோதரி, நாம் எல்லாருமே சுகமாக இருக்கிறது தான் கர்த்தருக்கு நம்ம மேலே வைத்திருக்கிற ஆசை. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? இல்லையே, நான் சுகமாக இல்லையே. நாம் அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம், வெளி தோற்றத்தை பார்க்கிறோம். பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறேன்னு பொய் சொல்றியா? பொய் அல்ல, விசுவாசம் நம்புகிறது, காணாததை நம்புகிறது. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? பவுல் கேட்கிறார்,
நீ உன்னை பார்க்குற, அதில் உன் நம்பிக்கை வையின்னு சொன்னால் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லையே. காணாததை நம்பினோமாகில் அதை பெற்றுக்கொள்ளுவதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அப்போது கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடும் பொழுது சுகம் மட்டுமல்லங்க, பொறுமையும் நமக்கு கிடைக்கிறது. நம்ம உடனே சோர்ந்து போய்விடுகிறோம். இல்லையே, தலை வலிச்சுக்கிட்டு தான் இருக்கு, இல்லையே குத்து குத்துன்னு வருது, குத்துங்க. கர்த்தருடைய நாமம். இல்லையே எனக்கு வலி இருக்குது, நீங்கள் அந்த வலியை பார்க்காதீங்க, கர்த்தருடைய நாமத்தை பாருங்க. அதை தான் சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ அதுக்குள்ளே ஓடிரு. உன்னுடைய சூழ்நிலையை பார்க்காத, உன்னுடைய பலவீனத்தை பார்க்காத, உன்னுடைய சரீரத்திலே கர்த்தர் மகத்தான அற்புதத்தை செய்து உன் தலையை உன் சமுதாயத்தின் நடுவிலே உயர்த்துகிற தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த கர்த்தருடைய நாமத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோமே. புதிய ஏற்பாடு நமக்கு என்ன சொல்லுகிறது? கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொலோசையர் 3:17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும், whatever you do it, என்ன நீங்க செய்யறீங்களோ அதை பேசலாம், செயல்படுத்தலாம். எதுனாலும் அதையெல்லாம் அந்த பதத்தை பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே பதித்து கொள்ள நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. அதை எல்லாம், என்ன பேசுகிறோமோ அதையெல்லாம், என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. நீங்க கர்த்தருடைய நாமத்திலே நீங்க உங்க காலை எடுத்து வைப்பீர்களானால் கர்த்தருடைய சேனைகளே உங்க கூட தான் இருக்குது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் மாத்திரம்தான் கஷ்டப்படுறேன். நீங்கள் மாத்திரம் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய நாமத்திலே எல்லா காரியங்களையும் செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை இதை கடைபிடிப்பது தான் கர்த்தருடைய நாமத்திலே நடக்கிறதற்கு சமம் என்று வேதம் நமக்கு தெளிவாக கூறுகிறது. கர்த்தருடைய நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே, அப்படி என்றால் என்ன? இப்போ நம் ஒவ்வொருவருக்கும் பெயர்கள் உண்டுதானே. நம்முடைய பெயரை ஒருவர் அழைக்கும் பொழுது அல்லது உங்கள் வீடுகளிலே ஒரு பெயரை சொல்லி நீங்கள் பேசும் பொழுது அந்த நபரை குறித்த சுபாவங்களை தான் நாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஒருவேளை ஒரு ஊழியரை குறித்து நீங்கள் வீடுகளிலே பேசலாம். அந்த ஊழியர் பெயரை சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பெயர் என்றால் அவருடைய குணநலன்கள், அவருடைய கேரக்டர்ஸ், அவருடைய சுபாவங்கள். பாரு அவர் எப்படி கோபப்பட்டுட்டாரு, பாரு அவர் எவ்வளோ அமைதியாக இருந்தார், பாரு அப்படி சொல்லி சொல்லி அவருடைய கேரக்டரை நாம் என்ன செய்கிறோம்? பகிர்ந்து கொள்ளுகிறோம். அதே போன்றுதான் கர்த்தருக்கு பல நாமங்கள் உண்டு. ஆராதனையிலே நாம் அப்படித்தானே ஆராதித்தோம். உமக்கு ஒப்பானவர் யார்? ஓ நோபடி இஸ் லைக் தி லார்ட். உம்மை போல ஒருத்தரும் கிடையாது. உம்முடைய நாமமே மேலானது, பெரிதானது, உன்னதமானது, மகா உயர்ந்தது. அந்த நாமத்தை நான் பின்பற்றி நடப்பேன்னு சொன்னால் அவருடைய கேரக்டர்ஸ் என்கிட்ட இருக்கணும், அவருடைய பொறுமை என்கிட்ட இருக்கணும், அவருடைய இரக்கம் என்கிட்ட இருக்கணும், அவருடைய ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மை என்கிட்ட இருக்கணும். ஒருத்தரை பற்றி பேசும்போது அவங்க கேரக்டரை தான் நம்ம பேசுவோம். அப்படி தானே? பாருங்கள் அவங்க அப்படி பண்ணுறாங்க. அப்போ பெயரை சொல்லும்போது, இப்போ ரோட்டில் ஒரு வியாபாரி போகிறார். அந்த வியாபாரி பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வைத்திருக்கிற பொருளை வைத்து அவர் அந்த பெயரை நான் என்ன செய்வேன்? அழைப்பேன். ஒருவேளை கத்திரிக்காய் விற்கிறவராக இருக்கலாம். ஏ கத்திரிக்காய். அப்போ அவர் சொல்லுவார், என் பேர் கத்திரிக்காய் இல்லை, என் பேர் ஜேம்ஸு. நான் கத்திரிக்காயா? அவர் பாட்டுக்கா போவார்? இல்லை, உடனே திரும்பி அப்படின்வார். இப்போ நீங்கள் சொல்லுவீங்களா, நான் கத்திரிக்கான்னு நான் உன்னையே கூப்பிடலையே? அவர் விற்கிற பொருளை வைத்து அவர் பெயர் தெரியாத பட்சத்திலும் அந்த பொருளை நாம் அழைக்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்ளுகிறார், என்னைத்தான் இவர்கள் அழைக்கிறார்கள்.
எந்த பொருளை அவர்கள் விற்கிறார்களோ அவர் வியாபாரியினுடைய பெயர் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கண்கள் அந்த பொருளை பார்க்கிறது. அந்த பொருளை வைத்து அந்த நபரை நாம் அழைக்கும் பொழுது சட்டென்று நமக்கு நேராக அவர்கள் வருகிறார்கள். இது நிஜம்தானே? இது உண்மைதானே? இதே போன்று கர்த்தருடைய நாமம் எனக்கு தெரியலன்னு சொன்னால் கூட அவர்கிட்ட இருக்கிற கேரக்டரை நீங்கள் தியானித்து பாருங்க. அவர் எத்தனை இரக்கம் உள்ளவர். என்கிட்ட அந்த இரக்கம் சுபாவம் இருக்கிறதா? நான் பழிக்கு பழி வாங்க துடிக்கிறேனே, என்ன பேசிட்டாங்களா, என்ன 10 பேர் முன்னால் அவமதிச்சிட்டாங்களா, பார் நான் செய்கிறேன், பார் நான் யாருன்னு காட்டுறேன் பார். அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்க, கர்த்தர் அப்படி செய்வாரா? இயேசு அப்படி செய்வாரா? அவர் செய்யாத ஒன்றை நான் ஏன் என் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும்? இதுதாங்க கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடப்பதற்கு சமம். கர்த்தர் ஏதோ சாமானியர் அப்படி நாம் தப்பு கணக்கு போட்டுவிடக்கூடாது. கர்த்தர் மகா பயங்கரமானவர். அவருடைய கரம் நமக்கு நேராக நீட்டப்பட்டுச்சுன்னா நமக்குள்ளும் பயங்கரமான காரியங்களை அவர் செய்கிறதற்கு வல்லமை உள்ளவர் தானே. அதை தானே தாவீது வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இளம் பருவத்திலேயே ஒரு பெரிய எதிராளியை அவனால் எளிதில் ஜெயிக்க முடிந்ததே கர்த்தருடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிற அறிவை உடையவனாய் வாழ்ந்ததினால தான் கோலியாத் என்கிற பெலிஸ்தனை, சத்துருவை, எதிராளியை அவனால் எளிதில் வீழ்த்த முடிந்தது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எதிராளிகளை நம்மால் வீழ்த்த முடியாமல் நாம் தானே வீழ்ந்து விடுகிறோம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் நடந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எதிரிட்டு வருகிற கோலியாத்துகளை எளிதில், ஏனென்றால் அவர் தாங்க ஹையர் அத்தாரிட்டி. அவரே உங்கள் கூட வரும் பொழுது யார் உங்களை பார்த்து தான் அந்த எதிராளி என்ன செய்ய வேண்டும்? பயப்பட வேண்டும். நீங்கள் இந்த தெருவுக்குள்ளே வந்தீங்கன்னா சத்துரு என்ன செய்யணும்? ஐயகோன்னு சொல்லி அடுத்த தெருவுக்குள்ள அவன் ஓடிவிட வேண்டும். பதிலாக நாம் தான் என்ன செய்கிறோம்? ஐயோ வர்றாங்க, அந்த வழியாக போயிடலாம். நாம் சத்துருவுக்கு பயந்து ஓட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆண்டவர் நிற்க தான் சொல்கிறார், ஓடுன்னு சொல்லலை. தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக சத்துருவுக்கு எதிர்க்கிற அந்த சுபாவம் நமக்குள்ளே வந்துவிடும். வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை இப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசுவை இரட்சகராக, மீட்பராக, ஆண்டவராக, he is my boss, he is my lord, he is my master என்று நாம் அவரை என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் வலக்கரத்தை பரலோகத்திற்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா சொல்லிவிடலாமே. he is my boss. அவர்தான், அவருடைய லார்ட்ஷிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொண்டபடியே அடுத்த படிக்கட்டை கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அவருக்கு உள்ளே வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து, அதை தான் இந்த விடுமுறை வேதாகம பள்ளியிலே பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அவருக்குள் நடந்து கொள்ள வேண்டுமே. அப்படி என்றால் அங்கே உள்ளேயும் வெளியேயும் செயல்பாடுகள் நடைபெறுகிறது. உள்ளே வேர் ஆழத்திலே போகிறது. வேர் எத்தனை பேர் நாம் பார்க்க முடியும்? அது பார்க்க முடியாது. ஒரு கார்டனர் குரங்கு ஒன்றை வளர்த்து கொண்டு வந்தானாம். ஈவன் அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணீர் பாய்ச்சி கொண்டே வருவானாம். குரங்கும் பக்கத்திலே போகுமாம். அந்த பக்கெட்டையும் பார்க்குமா, அந்த கார்டனரையும் பார்க்குமா. அப்போ அந்த கார்டனர் சொல்லுவாராம், நான் எப்போல்லாம் இல்லையோ இப்போ நான் எப்படி ஊற்றுறேன் பார்த்தியா, அது மாதிரி ஊற்றணும் சரியா அப்படின்னோடனே அந்த குரங்கு உடனே தலையை ஆட்டுமா. சரி அப்படின்னு. ஒரு நாள் வந்தது. அந்த கார்டனருக்கு அவசரமாக வெளியூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இப்பொழுது குரங்கை பார்த்து சொல்லுகிறார், அங்கே தொட்டியில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன், நீ என்ன பண்ணணும்னா வேருக்குள்ள தண்ணி ஊற்றணும் சரியா அப்படின்னு. குரங்கு ஒன்று வேகமாக தலையாட்டுச்சான். குரங்கு நல்லா தான் தலையாட்டுது, நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றுனதெல்லாம் பார்த்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்டனர் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மன தெளிவோடு ஊருக்கு போயிட்டாராம். ஊருக்கு போயிட்டு வந்தால்
எல்லா செடியும் வேரோட பிச்சு பிச்சு கிடக்குதான். இன்னும் ரொம்ப வருத்தப்பட்டு கோபப்பட்டு அந்த குரங்கை கூட்டாரா, ஏய் குரங்கு இங்கே வா அப்படி. உடனே குரங்கு வந்து கையை கட்டிட்டு நின்றுச்சான். என்ன, நான் தான் நீ சொன்னதை செஞ்சோம்லா அப்படின்னு அது பார்த்துச்சான். நான் உன்னை என்ன சொன்னேன், வேரில் தானே தண்ணி விட சொன்னேன், வேறு கண்ணுக்கு தெரியல, அப்போ வேரை பிடுங்கிட்டு தானே தண்ணி ஊற்றணும், அதை தான் நான் செஞ்சுருக்கேன். இந்த குரங்கை போன்று தான் நம்முடைய வாழ்க்கையிலே வேரை எடுத்து பார்க்குறேன், வளர்ந்துருக்குதான் பார்க்குறேன், வேறு ஆழத்திலே போகிறதை we cannot see. அது என்ன பண்ணும், மறைவிலே நடைபெறுகிற ஒரு செயல், அதனுடைய வெளிப்புற காரியம். அங்கே கர்த்தர் சொல்கிறாரு, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும். அவருக்குள்ள நீங்கள் வேர் கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை தரம், உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் மேலே என்ன செய்யப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். வேறு ஆழத்தில் போக போக தான் தாது உப்புக்களை, தண்ணீரை, சத்துக்களை உறிஞ்சி கொண்டு மேலே அனுப்புகிறது, விருட்சம் வளருகிறது, கட்டப்படுகிறது. முதல்ல 1-2 கொப்பு தான் தெரிஞ்சது, இப்போ கொப்பு தெரியல, இலையாதான் தெரியுது, நிழல் அழகாக இருக்கிறது. இந்த வெயிலுக்கு அந்த நிழலில் போய் நின்னா என்னே அருமை. அப்படித்தானே நம்முடைய உள்ளம் அதிலே களி கூறும் தானே. அவர் மேல் கட்டப்படுகிற அனுபவம், அதை உலகம் பார்க்க வேண்டும். அவருக்குள் வேர் கொள்ளுகிறதை நீங்களும் பார்க்க முடியாது. கர்த்தர் ஒருவர் தான் அதை பார்க்கிறவர். கர்த்தருக்குள், அவருடைய நாமத்திற்குள் நாம் வேர் கொண்டவர்களாக, அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நம்முடைய வார்த்தை, வாழ்க்கை என்ன செய்யப்பட வேண்டும், காணப்பட வேண்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா, இதை குறித்த சில காரியங்களை கர்த்தருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நாம் தியானிக்கலாம். என்னங்க, கர்த்தருடைய நாமத்திலே நடக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. அதை குறித்த காரியத்தை 3 காரியம் நாம் பார்க்கலாம். அது நமக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கிறிஸ்துவுக்குள் நம்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்த நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், புத்தி என்ன எனில், பாருங்க, போதும். நீங்கள் மீதி வசனங்களை, நமக்கு குறைவான நேரமாக இருக்கிறபடியினாலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டே அந்த வசனத்தையும் நாம் வாசித்து கொள்ளலாம். இங்கே ஒரு அரஸ்டடு பர்சன், சிறைச்சாலையிலே விலங்கிடப்பட்ட ஒரு தேவ மனிதன் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சபைக்கு, எபேசு சபைக்கு சொல்லுகிற புத்தி என்ன என்றால், அப்போ அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ள விரும்புகிற யார் ஒருவர், நான் அவருடைய நாமத்திலே நடந்து கொள்ள விரும்புகிறேன், அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய புத்தியை நாம் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமத்திலே ஹவு டு வாக் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்போ வாசிக்கலாம். அந்த புத்தி என்ன, அதை கேட்கலாம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறார் தானே. ஆமேன். ஒரு சில ஆமேன் தான் கேட்கிறோம். வாட் அபவுட் அதர்ஸ்? அப்படி என்றால் நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானா இல்லை. அதனால தான் நம்மால் ஓங்கிய குரலிலே கர்த்தருக்கு மகிமை கொடுக்க முடியவில்லை. ஆண்டவர் சொல்லுகிற புத்தி, நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்ல, அந்த அழைப்புக்கு நீ என்ன பண்ணணும், ஒர்த்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். அந்த புத்தியை நாம் கேட்போம் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்திலே நீ நடந்து கொள்ளுகிறாய். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அந்த அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி நாம் ஒர்த்தா, தகுதியா, பாத்திரமாய் நடந்துக்கிறதுன்னு சொல்லி 2 வசனங்களிலே அந்த சகோதரன் நமக்கு சொல்லுகிறார். மிகுந்த மனத்தாழ்மையும், போன வாரத்திலே நம்ம கேட்டோம், மனத்தாழ்மையை தேடுங்கள். செப்பனியா தீர்க்கன் நமக்கு சொல்லுகிறார், நீதியை தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, அவருடைய சமூகத்திலே மனத்தாழ்மையை தேடுங்கள். இங்கே இந்த மனிதனும் நமக்கு சொல்லுகிற புத்தி மிகுந்த மனத்தாழ்மை, வெளிப்படையாக காண்பிக்கிற தாழ்மை அல்ல. அது தாழ்மை என்று சொல்லப்படவும் வேதத்திலே இல்லை. மிகுந்த மனத்தாழ்மை, நம்முடைய மனதின் அடித்தளத்திலிருந்து எழும்புகிற ஒரு தாழ்மை, ஹியூமிலிட்டி. ஆண்டவரே, ஐ எம் நத்திங், யூ ஆர் மெனி திங். நீங்கள் தான் எல்லாம்,
எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, நான் ஒன்று இல்லப்பா. மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் நீடிய பொறுமையும், பெர்சிவரன்ஸ் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, சஸ்டெயின் ஒன் அனதர் வித் லவ். அன்பினால் ஒருவரை ஒருவர் நாம் தாங்குகிறோமா? அப்படி இல்லை என்றால் கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடக்கவில்லை என்பதுதானே பொருள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை நான் தான் காத்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்படி காத்து கொள்ளுவதுதான் என்னுடைய நாமத்திலே நடந்து கொள்ளுகிற விதம். வாசிக்கலாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 4, 5, 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்க நாம் எப்படி கர்த்தருடைய நாமத்திலே நடப்பது, அந்த புத்தி என்ன என்பதை ரோமர் 8ஆம் அதிகாரம் மிகவும் நம்மை கவர்ந்து இழுக்கக்கூடிய அதிகாரம். நாம் எதிலே நடக்க வேண்டும், எதிலே நடக்க வேண்டாம் என்பதை இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் சற்று தியானத்திலே நம்மை கொண்டு செல்லுவோம் என்றால், நம் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்திலே நடப்பதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய புத்திமதிகள் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே உண்டு. வாசிக்கலாம், 3ஆம் வசனம். அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தில், அங்கே இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார், அந்த பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதனால நாம் மாம்சத்தின்படி நடக்கிறதற்கு முடியவில்லை. இப்போ நமக்கு இருக்கிற பலவீனமே மாம்சத்தின்படி தான் என்னால் நடக்க முடிகிறது. அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி. 5வது வசனத்துக்கு வருவோம். நடக்கிறவர்கள், நடந்தவர்கள் சொல்லப்படல, நடப்பவர்கள்னு சொல்லப்படல, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை தான் அவர்கள் சிந்திப்பார்கள். அப்போ கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடக்கும் பொழுது, ஆவியின்படி நடக்கும் பொழுது, நம்முடைய சிந்தனையிலும் எது நிறைந்திருக்கும்? பரிசுத்த ஆவியானவர் தான் நிறைந்திருப்பார். வாசிக்கலாம், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ நமக்கு புரியும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். நாம் ஏன் மாம்சத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறோம், நாம் ஏன் ஆவிக்குள்ளான காரியங்களுக்கு வாஞ்சை கொடுக்கிறோம், நமக்கே தெரிந்துவிடும். மாம்சத்தின்படி நடந்தால் நம்ம சிந்தனையும் மாம்சத்திற்கு ஏற்றதாக தான் இருக்கும். ஆவியின்படி நடக்கும் பொழுது ஆவிக்குரியவைகளை நாம் சிந்திக்க ஆரம்பிப்போம். சிந்தனையிலே ஆவியானவர் இருப்பார் என்றால் சட்டியிலே எது நிறைஞ்சிருக்கோ அகப்பையிலே அதுதானே வரும். வார்த்தையிலே ஆவியானவர் வெளிப்படுவார், நம்முடைய செயல்களிலே ஆவியானவர் வெளிப்படுவார். ஆவிக்குரியவைகளை அவர்கள் சிந்திக்கும் பொழுது அங்கே ரிசல்ட் ஜீவன், சமாதானம். நமக்கு ஜீவன் வேண்டுமா? நமக்கு சமாதானம் வேண்டுமா? தேவ பிள்ளைகளே அநேக நேரம் புலம்புகிறோம் தானே, சமாதானமே இல்லை, நிம்மதியே இல்லை. அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், ரட்சிக்கப்படாதவன் சொல்லுவான், நீ வார வாரம் கோயிலுக்கு போகிற, பைபிள் படிக்கிறேன்ற, ஜெபம் பண்ணுறேன்ற, உனக்கே சமாதானம் இல்லையா? அப்போ உனக்கு தராத அந்த சமாதானத்தை, ஜீவனை கொடுக்காத இயேசு எனக்கும் வேண்டாம். அப்படித்தானே இன்று உலகம் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசுவை புறக்கணிக்கிறார்கள். நாம் சொல்லுகிறோம், சில இயக்கங்கள் நம்மை குற்றம் சாட்டுகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம் அப்படித்தானே நடக்கிறோம். அவர்கள் நம்மை குற்றம் சாட்டுவதற்கு ஏற்றாற் போல தானே நம்முடைய வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒன்றிணைந்து காணப்படும். அங்கே கர்த்தர் சொல்றாரு, நீ ஆவிக்குரிய காரியங்களிலே சிந்தித்து நடக்கும் பொழுது, என்னுடைய நாமத்திலே நடக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு என்னதான் உண்டு? ஜீவன், ஜோயி, ஜீவன். அதைத்தான் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த ஜீவன் உங்களுக்குள்ளே மறைந்திருக்கிறதுன்னு சொல்லுகிறார்.
மறைந்திருக்கிற வேரை பிடுங்கி போட்டு நான் தண்ணி ஊற்ற போனேன்னு சொன்ன குரங்குத்தனமான செயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால் நாம் மாம்சத்திலே தான் நடக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். கர்த்தருடைய மகிமையை வீணானவைகளுக்காக மாற்றிவிடக்கூடிய அபாயம் நமக்கு உண்டு. 13-14 வாசிக்கலாம். மாம்சத்தின்படி பிழைத்தால் அங்கேயும் ரிவார்டு உண்டு. இட்டர்னல் செப்பரேஷன் ஃப்ரம் காட்ஸ் பிரசன்ஸ். கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து நாம் பிரித்து விடப்படுவோம். சாவீர்கள் என செத்து போயிடுவோம் அல்ல, தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நாம் புறக்கணிக்கப்பட்டு விடுவோம். அதே நேரம் ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், கர்த்தருடைய நாமத்திலே நடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பது எளிது. எப்படி தாவீது பெலிஸ்தனாகிய கோலியாத்தை எளிதில் வீழ்த்தினாரோ, அதே போன்றே இங்கு அமர்ந்திருக்கிற என்னை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சாத்தானை, நம்மை அலைக்கழிக்கிற அந்தரங்கத்திலே நாம் தனியாக இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனையிலே, செயல்களிலே, வார்த்தையிலே காணப்படுகிற பாவம், அந்த செயல்களை ஆவியினாலே அழித்தால் நாம் என்ன செய்வோம்? பிழைத்து கொள்ளுவோம். கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடந்தால் பிழைப்பு தான் உண்டு. சில பேர் சொல்கிறாங்க, சும்மா என்ன பைபிளு, ஜபம், கோயில். நம்ம வீடுகள்லையே கூட சொல்கிறாங்க தானே, வேலையை பாரு, பிழைக்கிற பிழைப்பை பார். பிழைப்பதாங்க கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்கள் பிழைக்கணுன்றதை தான் சரி ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நீங்கள் அழித்தால் பிழைப்பீர்கள். பிழைப்பு பாரு என்று சொல்லுகிற மனிதனை சற்று கவனித்து பாருங்கள். அங்கே பிழைப்பும் இல்லை, அழைப்பும் இல்லை, உழைப்பும் இல்லை. ஏன்? கர்த்தருடைய நாமத்திலே அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே பிழைப்பு தான் ஏற்படுகிறது. உங்களுக்கு என்ன தேவை? கர்த்தருக்கு தெரியும். அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி உங்கள் மடியில் கர்த்தர் அளந்து போடுகிறவர். ஒரு பொழுதும் உங்களை குறைவுபடுத்தி அவர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். உங்களை அழகுபடுத்தி அவர் களி கூறுகிற தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய கிருபையினாலே, ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை நாம் அழிக்க வேண்டும் என்கிற வேதாகம போதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். நான் அதெல்லாம் கட்டுப்பட மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. கர்த்தருக்கு நம்மை கொடுத்து விட்டால் நாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு தானே சொந்தம். கொடுத்தேன் திரும்ப கொடுன்னு சொல்லி இந்த கொடுத்த பலி பொருளை எடுத்துக்கொண்டு போகிறோமே, அது என்ன நியாயம்? அதை தான் எரேமியாவிலே கர்த்தர் புலம்புகிறதை நாம் வாசித்தோம். நாம் அநேக நேரம் நம்மை கர்த்தருக்கு கொடுக்கிறோம். போகும்போது சொல்கிறோம், கொடுத்தேன்ல, கொடு, நான் வாங்கிட்டு போயிடுறேன். நான் என்னையவே கொடுத்தேன்ல, இங்கே இருக்கிறது வரைக்கும் தான். இப்போ நான் வெளியே போகிறேன், என் இஷ்டத்துக்கு தான் ஜீவிப்பேன், ஆனால் கொடுத்ததை நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். நாம் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறோம். கர்த்தருக்கு நம்மை வைத்து ஒரு ஆதாயமும் இல்லை. ஆனால் ஒரு மனிதன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தும்படிக்கு எனக்கு எதெல்லாம் லாபமாக இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நான் எப்படி நினைக்கிறேன்? நஷ்டம் நினச்சா கூட பரவாயில்லைங்க, ரபிஷ், குப்பைன்னு நினைக்கிறேன். யாராவது குப்பை எடுத்து கபோர்டில் வைப்போமா? வை உதவும், பத்திரமா வை. ஒருவேளை நம்ம பிள்ளை கொண்டாந்து கபோர்டில் ஒரு குப்பையை கொண்டாந்து வைக்கிது, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பிள்ளை அடம் பிடிக்குது, இது குப்பை கிடையாது, இது வேணும், இது கபோர்டில் தான் வைக்கணும். உங்கள் பட்டு புடவையில், பட்டு வேஷ்டி கடியில் அந்த குப்பையை கொண்டாந்து ஒளிச்சு வைக்கிது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த பிள்ளையை ரொம்ப நேசிக்கிற ஒரு நபராய் ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். அந்த பிள்ளை தூங்க போகும் பொழுது அந்த குப்பையை என்ன பண்ணுவீங்க? த்ரோ பண்ணுவீங்க. அது எழுந்திரிச்சு வந்து பார்க்க, காணோம், காக்கா தீட்டு போயிடுச்சு. சொல்கிறோம் தானே. ஏன் அதை ஆவிக்குரிய ரீதியிலே பவுல் அப்போஸ்தலனை போல எனக்கு லாபமாய் இருக்கிறதை நான் குப்பையாய் நினைக்கிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். இந்த பவுலை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்தா நமக்கு எல்லாருக்கும் பவுலை குறித்து தெரியும். அவருக்கு இருந்த அறிவு, அவருக்கு இருந்த அந்த பண பலம், அவருக்கு இருந்த பொலிட்டிக்கல் வாய்ஸ். அவர் தாங்க
பொலிட்டிக்கலாக அவர் பயங்கர பெரிய ஆளுங்க. நீங்கள் பவுலை குறித்து நீங்கள் வரலாறுல வாசித்து பாருங்க, ஆச்சரியமாக இருக்கும். அவர் அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு ஜெயிலில் போய் உட்கார்ந்துருக்கிறார். அதுதான் எனக்கு லாபம். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஜெயிலில் இருப்பது லாபம் என்று சொல்லப்படவில்லை. கர்த்தருக்கு கீழாக நாம் சிறைப்பட்டவர்கள். கர்த்தருடைய அன்புக்கு, கர்த்தருடைய கிருபைக்கு, கர்த்தருடைய இரக்கத்திற்கு நாம் சிறைப்பட்டவர்களாக நாம் நம்மை கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால் கண்டிப்பாக கர்த்தர் சொல்லுவார், நீ பிழைத்து கொள்ளுவாய். வாசிக்கலாம், அதே அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் காணாததை நம்பினோம் ஆகில் வருகிறதற்கு பொறுமையோடே. சில வேளை நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை நாம் பார்க்கல, ஆனால் நம்புகிறேன். எது வரைக்கும் வெயிட் பேஷண்ட்லி, பொறுமையோடு காத்திரு, கண்டிப்பா உனக்கு பதில் உண்டு. வேதத்திலே 2 நபர்களை, ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரியையும் இந்த போதனை கேட்டு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டதை புதிய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே இவ என்ன செஞ்சா பாருங்க, இயேசுவின் பாதத்தருகே பாதத்து அருகே உட்கார்ந்து கர்த்தருடைய நாமத்திலே நடக்க வாஞ்சிக்கிறவர்கள் கர்த்தருடைய பாதத்து அருகே என்ன செய்ய வேண்டும்? சற்று நேரம் செலவிட வேண்டும், உட்கார கற்றுக்கொள்ள வேண்டும். உட்கார்ந்து தான் காரியங்களை அந்த அம்மா யோசிக்கல. அவங்க எதை கேட்குறாங்க? அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டு இருந்தாள். கேட்டுக்கிட்டே இருக்கிறா. எந்த டைம் வரைக்கும்? நம்முடைய சுவாச காற்று நிற்கிற வரைக்கும், நமக்கு மூச்சு நிற்கிற வரைக்கும், இந்த மாம்சத்தில் இருக்கிற காலம் வரைக்கும். நம்ம உலக பிரகாரமாக படிக்கிறோம், அந்த படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த படிப்பிலே நாம் பலவீனர் என்றால் அதற்கு சிறப்பு வகுப்புகளை ஏற்படுத்தி அமைத்து கொள்ளுகிறோம், அதற்கென்று செலவிடுகிறோம், முயற்சியை எடுக்கிறோம், பிரயத்தனம் பண்ணுகிறோம், நேரத்தை கொடுக்கிறோம். அதே போன்றுதான் வார்த்தையை கேட்பதற்கும் நாம் செலவிட வேண்டும் நேரத்தை. நம்முடைய மற்ற காரியங்களை ஒதுக்கி கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற அந்த போதனைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டுப்பட வேண்டும். இன்னொரு மனிதரை நாம் வாசிக்கலாம் பாருங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துக்கு வருவோம். லூக்கா 8:35. அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து. என்ன சம்பவித்தது என்பதை அதற்கு முந்தைய வசனங்களிலே நீங்கள் வாசித்து துரிதமாய் அறிந்து கொள்ளலாம். பிசாசுகள் விட்டு போன மனுஷன், இந்த பிசாசு வசித்து வந்த அவன் என்ன செய்கிறான்? மற்றவர்களை காயப்படுத்துகிறான். அவனுடைய ஆடை அலங்கோலமாயிருக்கிறது. இப்பொழுது எங்கே வந்து உட்காருகிறான்? இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து. அப்போ இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்தா நமக்கு என்ன கிடைக்கிறது? சோபர் மைண்ட், தெளிந்த புத்தி கிடைக்கிறது. இந்த மனிதனுக்கு தெளிந்த புத்தி இல்லாததுனால தான் மற்றவர்களை காயப்படுத்தி கொண்டிருந்தான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அதை தானே நம்மை அறியாமல் செய்கிறோம். நம்மை அறியாமல் என்ன பண்ணுறோம்? மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். என்ன பேசிட்டாங்க, நான் ஏன் பதிலுக்கு செஞ்சாதான் எனக்கு நித்திரை வரும்? நாம் அதெல்லாம் தெளிவற்ற நிலைமை என்பதை காண்பிக்கிறது. புத்தி தெளிகிறது எந்த இடத்துலன்னு கேட்டிங்கன்னா, இயேசுவின் பாதத்து அருகே நாம் உட்காரும் பொழுது நமக்கு என்ன ஏற்படும்? சோபர் மைண்டு, தெளிந்த புத்தி. உங்களுக்கு தெளிந்த புத்தி வந்திருக்கிறத நீங்கள் சொன்னால் உலகம் கேட்காது, உலகமே பார்க்க வேண்டும். அதை தான் அந்த மனிதனிடத்திலே சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு அந்த மனுஷன்கிட்ட தானே வரணும், ஆனால் இயேசுகிட்ட வர்றாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு காயம் கட்டுகிறவர்களாய் ஆற்றுகிறவர்களாய் காணப்படும் பொழுது உங்களாலே காயம் கட்டப்படுகிற மனிதர்கள் எங்கே வருவார்கள்? இயேசுவினிடத்திலே வருவார்கள். இப்போ யோசித்து பாருங்க, நம்முடைய ஆத்தும ஆதாயம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது?
வீணான காரியங்களை பேசுகிறோம், கர்த்தருடைய மகிமையை மாற்றி விடுகிறோம், வீணானவைகளை பின்பற்றுகிறோம். கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடக்கும் பொழுது நமக்கு தெளிந்த புத்தி. அதுக்கு தாங்க அவருடைய பாதத்து அருகே உட்காருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த போதனைக்கு இன்றிலிருந்து நான் கீழ்ப்படிவேன். எத்தனை பேர் ஆயத்தம்? கர்த்தருக்கு கனத்தை கொடுத்து விடலாமே. ஹல்லேலூயா. இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, நாம் கடந்து செல்லுகிறேன். இரண்டாவதாக, நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆளுமை தன்மைக்கு கொடுத்து விட வேண்டும். Submit everything in our lives to the lordship of Jesus Christ. கர்த்தருடைய அதிகாரம், அவர் தான் எனக்கு பாஸ். அப்படி தானே அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். பாஸ் என்ன சொல்கிறாரோ, முதலாளி சொல்கிறத தொழிலாளி தான் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆனால் நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பாருங்கள், நம்ம சொல்கிறத தான் முதலாளி கேட்கணும். ஆண்டவரே, இவங்க எனக்கு விரோதமாக செயல்படுறாங்க, உடையும் ஆண்டவரே. அவரை நம்முடைய செயலுக்கு மாற்றுகிறோம். முதலாளி, நீங்கள் பேருக்கு தான் முதலாளி, நான் தொழிலாளி சொல்லுகிறதை முதலாளி, கோ டூ திஸ் ரைட் நவ். அதுக்கு இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் நாங்கள் கேட்டிருக்கிறோம், கர்த்தருடைய நாமத்திலே நடப்போம். பாருங்கள், வேதத்திலே ஒரு மனிதனை தேவன் நமக்கு முன்பாக வைக்கிறார், யோனா தீர்க்கதரிசி. இந்த யோனா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். இவன் கப்பலில் கர்த்தருக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையிலே போகிறான். ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுகிறார், போய் அங்கே போய் என்னை பற்றி சொல்லுப்பான்றார். அங்கே நான் போக மாட்டேன் முதலாளி, நீர் என்ன சொல்லுகிறது? நான் செய்ய மாட்டேன், நான் ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு போகிறான். போனா கடல் கொந்தளிக்கிறது, அங்கே மாலுமி தடுமாறுகிறான். எல்லாரும் அவங்க தெய்வத்தை வழிபடுறாங்க. அப்போது எல்லாரும் தங்களுடைய பொருட்கள் கனமாக இருக்குன்னு சொல்லி கடலில் த்ரோ பண்ணுறாங்க. அப்படியாவது கப்பல் சுமை குறைந்து கப்பல் மிதக்க ஆரம்பிக்குமான்னு பார்க்குறாங்க. இல்லை, கப்பல் மூழ்க தான் போகுது. பயப்படுறாங்க, எல்லாம் அலறாங்க. ஆனால் அங்கே ஒரு ஆள் கெத்தாக படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறார். எப்படிப்பா, நாங்கள்லாம் இவ்வளவு கஷ்டத்தில் வேதனையில் சாக போகிறோன்ற பயத்தில் இருக்கிறோம், ஆனால் நீ மட்டும் எப்படிப்பா கெத்தாக தூங்குற? உனக்கு எப்படி தூக்கம் வருது? நம்ம கூட கேட்குறோம்ல, உனக்கு மட்டும் எப்படி தூக்கம் வருது? அதை தான் அந்த மாலுமியும் சக பயணிகளும் கேட்கிறார்கள். அவன் உடனே சொல்கிறான், நான் கர்த்தரிடத்திலே பயபக்தியுள்ளவன். நீ யாரு? எந்த தேசம்? நான் எபிரேயன். சரி, ஏன் கடல் கொந்தளிக்கிறதுக்கும் உன்னை பற்றிய காரியங்களுக்கும் எங்களுக்கு புரியலையே? எனக்கு புரியும்பா, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, சரியாயிடுவீங்க. வாசிக்கலாம், யோனா முதல் அதிகாரம் 16ஆம் வசனத்துக்கு வருவோம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். முந்தைய வசனம், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம். உங்க வாழ்க்கையிலே சில கீழ்ப்படியாத யோனாக்கள் உண்டு என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். யோனாவை தூக்கி நீ அந்த யோனாவே சொல்கிறான் பாருங்க. 12வது வசனத்தில் பாருங்க, சமுத்திரம் அமர்ந்திருக்கும், என்ன நீங்கள் எடுத்து சமுத்திரத்தில் என்ன செஞ்சிருங்க? போட்டுருங்க. என் நிமித்தம் இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நான் தான்பா, எனக்கு தெரியும். ஏன்னா நான் கர்த்தரிடத்திலே பயபக்தி உள்ளவன் தான், ஆனால் கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்ளவில்லை. நம்ம கூட அநேக காரியங்களிலே அப்படித்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கரங்களிலே வேத புத்தகத்தை வைத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காணிக்கையாகிய பலிகளை செலுத்துகிறோம், கர்த்தருக்கு நம்மையே ஜீவ பலியாய் கொடுக்கிறோம், அவருடைய வார்த்தையை விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மத்தியிலும் நம்முடைய வீடுகளிலே, சபைகளிலே, தேசத்திலே கொந்தளிப்பு ஏற்படுகிறதே. என் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க. இப்போ 15 வாசிக்கலாம். யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள். நீங்க எப்போ உங்க வாழ்க்கையில் இருக்கிற யோனாவை
கர்த்தருடைய நாமத்திலே நடக்காத மனித சுபாவங்களை சமுத்திரத்திலே நீங்கள் எப்போ போடுறீங்களோ அப்போதாங்க கொந்தளிப்பு அடங்கும். உங்கள் வாழ்க்கையில் கொந்தளிப்பு அடங்கணும்னு நம்மளே எத்தனை பேர் விரும்புகிறோம்? நிச்சயமாக எல்லாரும் தான். ஏன் நான் விரும்புகிறேன், ஆனால் கொந்தளிப்பு ஜாஸ்தியாக தான் ஆய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது. உங்கள் வாழ்க்கையாகிய சமுத்திரம் மும்முரத்திலே கொந்தளிப்பிலே அலை அடிக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறதோ, கர்த்தர் இந்த காலை வேளையிலே நமக்கு சொல்லுகிற ஆலோசனை, என்னுடைய நாமத்திலே நீ நடந்து கொள். என்னுடைய நாமத்திலே நடப்பது எது? உன் வாழ்க்கையிலே பிரியமில்லாத யோனாக்கள் உண்டு, எனக்கு கீழ்ப்படியாத யோனாக்கள் உண்டு. அந்த யோனாக்களை எடுத்து சமுத்திரத்திலே போட்டுவிடு. சமுத்திரம் தன் மும்முரத்தை விட்டு அமர்ந்திருக்கும். இதை தான் யோசுவா சொல்கிறான். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் யாரை சேவிக்க போகிறீர்கள்? நீங்கள் யாரை வேணாலும் சேவித்துக்கங்க, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை மாத்திரம் நாங்கள் சேவிப்போம். அதுதாங்க கர்த்தருடைய நாமத்திலே நடந்து கொள்ளுவது. நம்ம யாரை சேவிக்கிறோம்? கர்த்தரையும் சேவிக்கிறோம், மாம்சத்தையும் சேவிக்கிறோம். கர்த்தரையும் சேவிக்கிறோம், உலகத்தையும் சேவிக்கிறோம். உலகம் தேவனுக்கு விரோதமான அருவருப்பு, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை நமக்கு தெரியும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த பகைமை தானே, தேவன் அருவருக்கிற காரியங்கள் தானே முன்னாலே நிற்கிறது. அப்போ கொந்தளிப்பு எப்படி அடங்கும்? கர்த்தர் சொல்லுகிறார், யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போற்று, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தாவே உம்மை மாத்திரம் சேவிப்போம். அப்படி சேவிப்போமே என்றால் நாம் எதை சொல்லுகிறோம்? கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லுகிறோம். மூன்றாவதாக நான் கடந்து செல்லுகிறேன். கண்டினியூ பீயிங் ஸ்ட்ரெங்தன்ட் இன் God's presence. தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே நாம் நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம் யார் ஒருவர் தைரியமாக சொல்ல முடியும், நான் கர்த்தருடைய பிரசன்னத்திலே முதன் காட்சி அளிக்கிறேன்? வாய்ட்டு சொல்லுவதல்ல, வாய்ஜாலம் ஓகே, ஆனால் இருதயத்தை காண்கிற கர்த்தர் அது உண்மை என்பாரா? நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மை கொண்டு செல்லுகிறோமா? உலகம் நம்ம இழுக்கிறது, மாம்சம் நம்ம இழுக்கிறது, தவறான அழிவுக்கான காரியங்களை நமக்கு சொல்லுகிறது, செய் என்று சொல்லுகிறது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், நீ இங்கே அமர்ந்துரு, அமைதியாயிரு, என் பாதத்தருகே உட்கார்ந்து நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டுக்கொண்டிரு. அதை செய்வோம் என்றால் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். காம்பஸ் நம்ம பார்க்கிறோம் தானே, மாலுமிகள் கடல் பயணத்திலே அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். வழி தவறி போய் நாம் நம்முடைய ஆவிக்குரிய படகை கொண்டு செல்லுகிறோமா, காம்பஸ் உங்களுக்கு காண்பித்து விடும். நீ தவறான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய். நம்முடைய கரங்களிலே கர்த்தர் காம்பஸ் கொடுத்திருக்கிறார். உங்கள் காம்பஸை தூக்கி கர்த்தருக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த காம்பஸ் என்னை சிறு பிராயத்திலிருந்து நடத்துகிறது. இந்த காம்பஸ் நான் வழி விலகும் பொழுது, நோ, வழி விலகுகிறாய், வழி இதுவே, இதிலே நடு என்று சொல்லுகிற சத்தம் எனக்கு பின்னாலே கேட்கிறது. இந்த காம்பஸை நீங்கள் ஃபாலோ பண்ணினீர்களானால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாகவே நீங்கள் வாழ முடியும். காலை தோறும் எம்டியாக கிடக்கிற இந்த இருதயத்தில் இந்த காம்பஸை கூப்பிடுங்க, வாங்க ஆண்டவரே வழி சொல்லுங்க, வழி நடத்தும் வல்ல தேவன், வாழ்வின் நாயகனே. அப்படிதான் பக்தன் பாடுகிறான், என்னை வழி நடத்துங்க, இந்த நாள் முழுசும் என்னை வழி நடத்துங்க. நம்ம கேட்குறோம், ஆனால் பகலில் நாமே நம்மை கொண்டு செல்லுகிறோம். நாமே முதலாளியை பார்த்து சொல்கிறோம், நான் சொன்னேனே செஞ்சீங்களா ஆண்டவரே? யோனாவை போல கர்த்தர் எதை செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய கற்றுக்கொள்ளுவோம். அந்த யோனா வாழ்க்கையிலே நாம் ஒபீடியன்ஸை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நினைக்கிறோம்
கர்த்தர் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்க வேண்டும். உண்மைதான். சில நேரங்களிலே கர்த்தருடைய வழிக்கு நாம் போகவில்லை என்றால் அதற்கும் வேதம் கூறுகிறது டிஸ்ஒபீடியன்ஸ். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என் வழிக்கு ஆண்டவரே நீங்கள் வாங்க, அப்போ தான் நான் உங்களை தோத்துறோன்னு சொல்லுவேன். இல்லை நான் ஆத்திரப்பட்டு உம்மை விட்டு வெளியேறி விடுவேன். நான் கிவ் அப் பண்ணுறேன் ஆண்டவரே, ஐ குயிட் லார்ட், நான் விலகிக்கிறேன் ஆண்டவரே. இது கஷ்டம் இல்லைப்பா, கஷ்டம் இல்லைப்பா. நான் உனக்காக சிலுவையில் மரித்தேனே, நான் உனக்காக அல்லவோ ரத்தம் சிந்தினேன். ஒரு துளி ரத்தத்தை கூட நான் எனக்குன்னு வச்சுக்கிடலையே, உன்னை மீட்பதற்காக தானே, இன்றைக்கு வரைக்கும் உனக்காக தானே பரிந்து பேசி கொண்டிருக்கிறேன். பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி நான் தான்பா. என்னை விட்டு நீ எங்கப்பா போகிற? என்னை விட்டு போயிடாத. என் வழிக்கு நீ வந்தா உன் வழி செம்மையாக இருக்கும். தன் பார்வைக்கு உன் வழி செம்மையாக இருக்குன்னு யோசித்தா அதனுடைய முடிவு மரணம் என்று நீதிமொழிகள் கூறுகிறது. நம்ம பார்வைக்கு செம்மை அல்ல, கர்த்தர் பார்வைக்கு. சில நேரம் நாம் நமக்கே தீர்ப்பு கொடுக்குறோம். நான் கரெக்டாக தான் போகிறேன், நான் நல்லா தான் செய்கிறேன். யாருங்க சொன்னது உங்களுக்கு நீங்கள் நல்லா தான் போகிறீங்கன்னு? கர்த்தர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே நான் கரெக்டாக போகிறேன்னா முதலாளி நீங்கள் சொல்லுங்கள். முதலாளி உடனே சொல்லுவார், இல்லைப்பா நீ சரியாக போகிறன்னு நினச்சிக்கிட்டு தப்பான வழியில் போய்கொண்டு இருக்கிறாய். இதுதான் நாம் இன்று செய்கிற கீழ்ப்படியாமை. முதலாளியை பார்த்து சொல்கிறேன், என் வழிக்கு நீ வா, யோனாவை போல. இன்று நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். முதலாளி நான் ஒரு தொழிலாளி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இந்த தொழிலாளி கண்டிப்பாக செய்வேன் ஆண்டவரே. கோலியாத்துகள் எதிரிட்டு வரும், அந்த ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நான் நடக்க போகிறேன். முதலாளி நீங்கள் சொல்கிறபடி என் வாழ்க்கையை திருத்தி கொள்ள போகிறேன். எத்தனை பேருக்கு இந்த நிமிடத்திலிருந்து இயேசுவே நீர்தான் என் முதலாளி, நான் உங்கள் தொழிலாளி, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்வேன் ஆண்டவரே. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அப்படி மாற்றிக்கொண்டு பாருங்கள். நான் சவாலாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நதியளவாய் சமாதானத்தை பெருகி வழிந்தோட பண்ணுவார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்புறம் உங்களிலிருந்து பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்களுக்கு அந்த சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் கடந்து செல்லும். உங்களை சுற்றிலும் வெற்று பாத்திரங்கள் ஏராளம் உண்டு. அந்த வெற்று பாத்திரங்களை உங்கள் பாத்திரத்தை வச்சு தான் நிரப்புவதற்கு கர்த்தர் ஆசையாயிருக்கிறார். அவருடைய ஆசை. முதலாளி உங்கள் ஆசையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் உங்கள் ஆசைக்கு நான் இணங்குகிறேன். நம்மை கர்த்தருக்கு கொடுப்போம். கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம், நீங்கள், நான், நீ அப்படியெல்லாம் சொல்லப்படவில்லை. நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து. முதலாளி வழிக்கு நான் போகணும், நான் போகலையே. முதலாளியை ஏன் வழிக்கு தான் இழுக்கிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாளியாகிய இயேசுபிரான் சொல்லுகிறார், அது அநியாயம். நான் தானே பாஸ், எனக்கு தானே நீ கட்டுப்படணும். நீ உனக்கு என்னை கட்டுப்படுத்துறியே. அன்பின் மிகுதியினால அவர் ஒரு வேளை இணங்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒரு பொழுதும் கர்த்தர் நமக்கு கட்டுப்படார். நாம் தான் அவருக்கு கட்டுப்பட வேண்டும். அவர் சர்வ வல்லவர், அவர் பயங்கரமானவர், அவர் மகா உன்னதர், அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆட்டுக்குட்டியின் கோபத்திற்கு எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்று நாம் சொல்ல போகிறோமா, அல்லது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிப்போம் என்று பிரவேசிக்க போகிறோமாம்? தலைகளை தாழ்த்துவோம். நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தருடைய நாமத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டுமே. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வருந்தது, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், ஐ லவ் யூ ஜீசஸ். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன், நீர் எவ்வளவு அன்புள்ளவரப்பா,
உங்க அன்பை நினைச்சு பார்க்கும்போது என் உள்ளம் துள்ளுதுப்பா. நான் எத்தனை தரமோ உங்க வழிக்கு நான் போகாம யோனாவை போல உங்களை என் வழிக்கு இழுக்க ட்ரை பண்ணேன். அந்த கீழ்ப்படியாமையை ஒரு விசை கூட எனக்கு பொறுத்து கொள்ளுங்கப்பா. எனக்காக பரிந்து பேசுகிற மகா பிரதான ஆசாரியரே, நம்ம எல்லாருமே நம்முடைய இருக்கைகளை விட்டு எழுந்து நின்று கொள்ளலாம். தேங்க்யூ லார்ட். ஒருவேளை சொல்லலாம், நான் பலவீனமாக இருக்கிறேன். நீங்கள் நின்று கர்த்தரை ஆராதித்து பாருங்க, உங்கள் பலவீனம் எல்லாம் மாறிவிடும். நான் அனுபவத்தோடு சொல்லுகிறேன். ஐயோ என்னால் உட்கார முடியாது அப்படின்னா சாயந்தரம் வரையும் இந்த சேர்ல நம்ம உட்கார்ந்தே இருக்க போறோமா? இல்லை தானே. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே நான் என்னை தக்க வைத்துக் கொள்ள இந்த நாளிலே ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். நான் from this time onwards I am going to walk in the Lord. கர்த்தருடைய நாமத்திலே நான் நடக்க போகிறேன். I am going to walk in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே நடக்க போகிறேன். என் பிள்ளைகளை நடத்த போறேன், என் மனைவியை நடத்த போறேன், என்னுடைய உறவுகளை நடத்த போறேன். அதுதான் கர்த்தருக்கு நாம் காட்டுகிற அன்பு. Thank you Lord. Thank you Jesus. Hallelujah. உங்க வார்த்தையில நான் தியானமா இருக்க போறேன். உங்க வார்த்தையில நான் நேரத்தை செலவிட போறேன். உம்முடைய வார்த்தையின்படி என் ஜீவியத்தை திருத்திக் கொள்ள போறேன். Thank you Father. Thank you Lord. அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, சந்தோஷமே சமாதானமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உண்மையா சொல்லுவோமா? சந்தோஷமே சமாதானமே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். Yes Lord, I love thee Jesus. உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுவோமே, உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்மை நேசிக்கிறேன் அல்ல, உம்மையும் நேசிக்கிறேன் அல்ல, உம்மைத்தான் நேசிக்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். கர்த்தரை பார்த்து சொல்லுவோம், I love thee Jesus alone. I love thee Jesus alone. Thank you Lord. Thank you Jesus. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், உம்முடைய நாமத்திலே நான் நடக்க போறேன். Help me Lord. Fill my head with thy oil of joy Lord. என் தலையை ஆனந்த தைலத்தினால் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க ஆண்டவரே. யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். Fill me Lord. என்னை நிரப்புங்க. உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நான் நடக்கணுமே, உம்முடைய வருகைக்கென்று நான் ஆயத்தப்படணுமே, மற்றவர்களையும் நான் ஆயத்தப்படுத்தணுமே. என் வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாத
கொந்தளிப்பு எல்லாம் அமருவதாக. Thank you Jesus. Hallelujah. 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 கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தருக்கு என்ன கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திலே நான் நடக்க போறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுவோமே, இது பாடல் வரிகள் அல்ல, நம்முடைய அர்ப்பணத்தின் ஆழங்கள். ஹல்லேலூயா. இயேசு ராஜனே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் நம்